எவ்வளோ மோசமான நிலையில் பாத்ரூம் இருந்தாலும் கொலகொலப்பு தன்மையாக அழுக்கு பிடிச்சி உப்பு கரையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நொடிப்பொழுதில் நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டு பாத்ரூமும் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்பிரியான டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சில டைமில் நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேப்லெட் கிட்ட வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை வந்து தெரியாமல் அதில் இருக்கிற டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டு தெரியாமல் போயிடும். அது அப்படியே வந்து நாள் கணக்கில் அந்த டேப்லெட் அப்படியே வந்து தங்கி போயிடும் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம டாய்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாத்ரூமாக இருந்தாலும் ரொம்ப வந்து பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி நம்ம டாய்லெட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த வகையான டேப்லெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேராசிட்டமல் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து ஒரு கல் வச்சு நல்லா வந்து இஞ்சி பூண்டு நசுக்கும் இல்லையா? அந்த கல் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த கல் வேணாலும் வச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் ஃபார்மில் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது மாதிரி வந்து ஒரு கல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு பவுடர் ஃபார்மில் கிடச்சிரும். இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் வந்து டீத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்பிரியான நம்ம டீத்தூள்லாம் கூட பாக்ஸில் வச்சுருப்போம் இல்லையா? அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து துணிக்கெலாம் வாஷ் பண்ணுற பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் லிக்விட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு செமையான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து நமக்கு ஒன்று மாதிரி நல்லா சேர்ந்து கலந்து வரும். இது கூட அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலமாவு தான் சேர்க்க போகிறோம். கோலமாவு வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா கரகரன்னு நல்லா தேய்ச்சி நல்லா அழுக்கெலாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால் கோலமாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது எக்ஸ்பிரியான மாவுலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா? அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கோலமாவு இருக்கும். அப்படிங்கிறதுனால கோலமாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் தான் நான் சேர்க்க போகிறேன். வினிகரும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி அந்த 2 பாதியுமே நம்ம இது கூட வந்து புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் எப்போதுமே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இது கூட வந்து வாசனைக்காக கம்ஃபோர்ட் தான் நான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட வந்து எந்த கலர் கம்ஃபோர்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம திக்காக இருக்கும் போதே அப்படியே வந்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால நமக்கு தேவையான அளவு வந்து நல்ல லிக்யூடாக ஆகிறதுக்கு ரொம்பவும் தண்ணியாக வந்து நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓரளவு வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை அப்படியே வந்து நம்ம வச்சிடணும். ஏன்னா வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியில் இறங்கி, ஏன்னா வந்து நம்ம நிறைய பொருள் இது கூட சேர்த்துருக்கோம். இப்போ டீத்தூள்லாம் பார்த்திங்கன்னா அதோட டிகாஷன் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் இல்லையா? அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வெயிட் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் வந்து கம்ஃபர்ட் சேர்க்கணும் அப்படின்னால கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வாசனையாக இருக்கணும் உங்கள் பாத்ரூம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து அதை வச்சிடலாம். ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம பாத்ரூம் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே டைமில் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நாள் வந்து நம்ம பாத்ரூம் பக்கமே வந்து போக வேணாம். அந்தளவு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அங்கங்கே வந்து கார்னர்லாம் நிறைய அழுக்கு பிடிஞ்சி போய் பாருங்கள். அங்கங்கே உப்பு கரையாகவும் இருக்குது, வளவளப்பு தன்மையாகவும் இருக்குது. ஒரு 15 நாள் கிட்டேயே நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. சரி வந்து இதை வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட லைவாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த லிக்விடை வந்து எங்கெல்லாம் அதிகமான கரை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம இந்த லிக்விடை வந்து சேர்த்துடலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறத விட அந்த ஓரத்தில் கார்னரில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக அழுக்கு போய் நல்லா சேர்ந்து குழகுழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறது என்னவோ வந்து சென்டரில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி
பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு படிஞ்சு போய் நல்லா வளவளப்பு நாள் போக்கில் அது அப்படியே வந்து மஞ்சள் கலராக மாறி உப்பு படிஞ்சு போய் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே மறுபடியும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் வந்து நல்ல வளவளப்பு தன்மை இல்லாமல் வந்து அழுக்கு படியாமல் மஞ்சக்கரை பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து கடையில் போய் விலை உயர்ந்த லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம பாத்ரூம் கிளீனிக்னே நிறைய வந்து கிளீனிங்க்கு நிறைய இந்த மாதிரி கடைகள்லாம் விற்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதிகமாக வந்து நமக்கு கார்னர் அந்த இடுக்கிலலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம மற்ற ப்ரஷ்ஷை வந்து போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி குச்சி துரப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற அழுக்குலாம் நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரி குச்சி துரப்பம் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். டைம் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே தெளித்து விட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு மறுபடியும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணனாலே நல்லா பளிச்சுன்னு பாத்ரூம் நல்லா பளபளப்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடையிலலாம் போய்ட்டு வாங்காமல் நாமளே ரெடி பண்ணின லிக்விடை வச்சு பாத்ரூம் எவ்வளோ சூப்பராக பளபளப்பாக நல்லா பளிச்சுன்னு நம்ம ஆக்குறோம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்டேஜில் வந்து பாத்ரூம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். சர்ஃப் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம துணி துவைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். கோலம் மாவு, டீ தூள், பேக்கிங் சோடா இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சே வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கடையிலலாம் போய்ட்டு வாங்கி சிரமப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வாசனைக்காக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வாசனைக்காக கம்ஃபர்ட் சேர்த்திங்க அப்படின்னா வந்து பாத்ரூம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கம்ஃபர்ட் சேர்க்குறது, வேறு எதுக்காகவும் கிடையாது. சப்போஸ் வந்து உங்ககிட்ட வந்து கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா வந்து நம்ம நார்மலாக வந்து சோப்லாம் நம்ம குளிப்போம் இல்லையா, அதில் வந்து பேலன்ஸ் துண்டு துண்டாக வந்து பீசஸ்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம பாத்ரூமில் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை லைட்டாக ஊற வச்சு நம்ம பாத்ரூமில் தெளித்தோம் அப்படின்னாவே நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாத்ரூம் சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.